ஒரு செகண்ட்ல லைஃபே மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தான் எனக்கு இப்போ ஒரு செகண்ட்ல லைஃபே மாறிடுச்சு. நம்ம என்னதான் ஹெல்மெட் போட்டு ஸ்பீட் லிமிட்ல கரெக்டா சேஃபா டிரைவ் பண்ணாலும் ஆப்போசிட்ல ஒருத்தர் பண்ற சின்ன மிஸ்டேக் நம்ம லைஃப்பை டோட்டலாகவே மாத்திருது. அப்படிதான் இப்போ எனக்கும் மாறி இருக்கு. ஆக்சிடென்ட் ஆனதுல என்னோட கட்டை விரலுக்கு பக்கத்துல உள்ள 4 விரலுமே போன் ஃப்ராக்சர், அதாவது செகண்ட், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த் மெட்டாடார்சல் போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சர்ஜரி முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த ஸ்கின் பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் இல்லாமல் ஸ்கின் தோல் கருப்பாக இருக்கு. அதை வெட்டி எடுத்துட்டு மறுபடியும் ஷூ கிரானுலேஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொடையிலேருந்து தோல் எடுத்து இங்கே வைப்பாங்க. இந்த ஃபிசிக்கல் பெயின் தர்றதை விட மென்டலாக ஒரு பெயின் தரும் பாருங்க. ஃபிசிக்காக யூரின் போகிறதுக்கு, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காகட்டும் நம்ம மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த ஒரு கஷ்டம் இருக்கே, அது யாருக்கும் வரக்கூடாது. இப்போ இந்த ஆக்சிடென்ட் ஆனது நம்ம அந்த ஒன் பர்சன் மட்டும் சஃபர் ஆக போகிறதில்ல, அவங்க ஃபேமிலியே கூட சேர்ந்து சஃபர் ஆகுவாங்க. ரைட்? இந்த ஒருத்தவங்க பண்ணுற அலட்சியத்தினால, ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒருத்தவங்க லைஃபே பாதிக்கப்படும். தயவு செஞ்சு ப்ளீஸ் எவ்ரி ஒன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுங்க. ஓவர் ஸ்பீட் வேண்டாம். டோன்ட் ட்ரங்க் அண்ட் டைவ். ஸ்மால் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. அட் தி எண்ட், drive safe. Your family members are waiting at your home. புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி நலம் விசாரிச்சா என்னோட ஜூனியர்ஸ், சீனியர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்.